அகில இந்திய அளவில் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியலில் தமிழகத்தில் 76 சாதிகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக தேவேந்திரகுல வேளாளர்கள், ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்கள் மற்றும் அருந்ததிய சமுதாய மக்கள் உள்ளிட்ட 3 மிக முக்கியமான சமுதாயங்கள் மற்றும் பல்வேறு சமுதாயங்கள் அதிலே உள்ளடங்கியிருக்கின்றன. தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்கி அவர்களை மிக 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 பின்தங்கிய ஒரு பட்டியல் என்ற புது பட்டியலில் ஒன்றை உருவாக்கி அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் மற்றும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய பங்கீடு அளிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் அந்த மக்களும் ஏறக்குறைய 100 ஆண்டு காலமாக இதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் பள்ளர், குடும்பர், காலாடி, மூப்பர், தேவேந்திர குலத்தார் என்று 7 பெயர்களை உள்ளடக்கி ஒரே பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் என்று 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலேயும் அறிவித்தது. எங்களுடைய கோரிக்கை 7 உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரே பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்றாக இருந்தாலும், ஆனால் பட்டியல் பிரிவிலிருந்து விலக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த கோரிக்கையினுடைய ஒரு பகுதியை மட்டும் நிறைவேற்றிய மத்திய அரசு மிக முக்கியமாக பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கவில்லை. எனவே அதற்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்று இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சம்பந்தமாக நான் பத்திரிகையாளர்களுடைய இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் இந்த 76 சமுதாயங்கள் உள்ளடக்கிய இந்த பிரிவினருக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 18%, பழங்குடியினருக்கு 1% என்பது சட்டத்திலே இருக்கக்கூடியது. அது மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. சட்டத்திலே 18% இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 56 அரசாங்கத்தினுடைய துறைகளில் குறிப்பாக ABC என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவிகளில் 1% கூட நிரப்பப்படவில்லை என்பதை நாங்கள் தனியாக ஆய்வு கண்டறிந்து, நான் 96ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், அதாவது இன்று இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தமிழகத்தினுடைய அரசு துறைகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்ததனுடைய விளைவாக அன்று சட்டமன்றத்தில் அன்றைய ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தலைமையில் அன்றைய ஆதிராவிடர் துறை செயலாளர் கிருஷ்ணாந்த காந்தி உள்ளடக்கி 10 சட்டமன்ற உறுப்பினர் குழு அமைக்கப்பட்டது. நாங்கள் ஏறக்குறைய 6 மாத காலத்திற்கு மேலாக 56 துறைகளை ஆய்வு செய்து 3 லட்சத்துக்கு மேற்பட்ட பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, அதுவும் குறிப்பாக உயர் பதவிகள் கொடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினோம்.
அந்த அறிக்கையை முற்றாக ஏற்றுக்கொள்ளாமல் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு அரைகுறை அறிக்கையை சட்டமன்றத்திலே அறிவித்தது. இருந்தாலும் நாங்கள் முழுமையாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம். ஆனால் அந்த வெள்ளை அறிக்கையில் வலியுறுத்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் 18% இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்தப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பின்னடைவு பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் திடீரென்று அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்று அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டுக்கு எந்தவிதமான நிபந்தனையும் என்று ஆதரவு கொடுத்தார்கள். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். அதில் நான் வலியுறுத்தியது, எந்த ஒரு பிரிவினருக்கும் அவர்கள் உண்மையிலேயே பின்னடைந்திருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு எந்தவிதமான எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஏறக்குறைய 60-70 ஆண்டு காலத்துக்கு மேலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய 18% இடஒதுக்கீட்டையே நீங்கள் நிரப்பாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய 15-20 மாவட்டம் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர்களும் மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகளில் துப்புரவு பணிகளிலே வேண்டும் என்று சொன்னால் 80%, 90% என்று இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டிருக்கின்றது தவிர உயர் பதவிகளில் மாவட்ட ஆட்சியர், அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில், கல்வித்துறையில், காவல்துறையில், அதேபோல அனைத்து துறைகளிலும் 2%, அதிகபட்சமாக 3%க்கு மேல் இல்லை என்பதை அன்று நான் எடுத்துரைத்தேன். அதை நிரப்புவதற்கு நாங்கள் தொடர்ந்து ஏறக்குறைய பல வருடங்களாக குரல் கொடுத்து வருகின்ற பொழுது அது குறித்து அரசு ஒன்றுமே கவனத்தில் கொள்ளாமல் ஏன் அவசரமாக இந்த அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு குறித்து நீங்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள். எனவே முதலில் நாங்கள், அதாவது அன்றைய ஆதரவாளர் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தலைமையில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கண்டறிந்த 3 லட்சம் பணியிடங்களை நிரப்புங்கள். அதற்கு பிறகும் எந்த ஒரு சமுதாய பிரிவினருக்காவது, தேவேந்திரோட வேளாளருக்கோ, ஆதிராவிடருக்கோ, அருந்ததியருக்கோ அவர்களுக்குரிய பங்கு இல்லாமல் இருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் அதுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு, அதாவது நிரப்பக்கூடிய ஒரு அறிவிப்பை அறிவித்து செய்யுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அந்த கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு சேர ஒட்டுமொத்த பட்டியலின பிரிவு, அதாவது தேவேந்திர வேளாளருக்கு, ஆதிராவிடர் உள்ளடங்கிய அனைவருக்கான அந்த 18% சுதந்திரம் பெற்று 47 இருந்து அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட அந்த உரிமையை வழங்காதை பற்றி ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட வெளிப்படையாக பேச மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டு 2009 இருந்து அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்டது. அப்பொழுது நான் சொன்னேன், 3%க்கு நான் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் தயவு கூர்ந்து நான் சொல்லுவதை கொஞ்சம் நீங்கள் கேள்வி நிச்சயமாக கேட்பீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் கேளுங்கள். 18%ல் 3% நீங்கள் அருந்ததியருக்கு கொடுப்பதற்கு நான் கொள்கை ரீதியாக எந்த எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு இடஒதுக்கீட்டை நிரப்புவதற்கு ஒரு ஃபார்முலா உண்டு, சுழற்சி முறை என்று சொல்வார்கள். இப்பொழுது 100 இடங்கள் காலியானால் முதலிடம் ஜெனரல் ஓசி, அதாவது யார் வேண்டுமென்றாலும் போட்டியிடலாம். அதில் பழங்குடியினரும் போட்டியிடலாம், பட்டியல் வகுப்பினரும் போடலாம், எம்பிசி, பிபிசி ஓப்பன் காம்படிஷன். அதில் இடஒதுக்கீடு கிடையாது 31 இடத்துக்கு. அதற்கு பிறகு 2வது இடம் யாருக்கு என்றால் எஸ்சிக்கு தான் வர வேண்டும். அந்த இடம் எஸ்சிக்கு போயிடும். அதுக்கு பிறகு எம்பிசி, அதுக்கு பிறகு பிசி, அதுக்கு பிறகு ஓசி என்று இப்படித்தான் வரும். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்?
அந்த எஸ்சி என்ற இடத்துல எஸ்ஏ போட்டாங்க. அப்போ எஸ்சி என்று சொன்னாலே எஸ்சிஏ ஆகிவிட்டது. அதன் காரணமாக என்ன நடந்ததுன்னா, அன்று அதுக்கு பிறகு உடனடியாக 91 இடங்கள் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தில் காலியாச்சு. 91 இடத்தையும் அன்று இருந்த விசிஎன் சேகர் தனித்தனி இடமா காட்டினார். ஒட்டுமொத்தமாக 91 காமிச்சிருந்தா வேற, 91 தனித்தனி துறையாக காட்டினார். இப்போ தமிழ்னா 5 இயலிசை நாடகங்கிற மாதிரி 10 டிபார்ட்மெண்ட்டாக காட்டினான். பிசிக்ஸ்னா 10 டிபார்ட்மெண்ட்டாக காட்டினான். கெமிஸ்ட்ரினா 10 இது மாதிரி காட்டி 91 மருந்து இருக்கே இடஒதுக்கீடுன்னு அறிவிச்சாங்க. இந்த மாதிரி அந்த சுழற்சி முறையை முறையாக அமலாக்க தவறி ஷெட்யூல்டு காஸ்ட் என்று இருக்கக்கூடிய அந்த எஞ்சியிருக்கக்கூடிய அருந்ததி அல்லாத 15% தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதிராவிடருக்கும் வரக்கூடிய உயர் பதவிகள், குறிப்பா கண்டக்டர் டிரைவர் வந்தனா வேற பிரச்சனை, உயர் பதவிகள் ஜட்ஜஸ் போஸ்ட், அதே போல அந்த அருந்ததி உள்ள இடஒதுக்கீடு வந்த பிறகு எல்லா தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல நிரப்பப்பட்ட அனைத்து இடங்களையும் அருந்ததிற்கே கொடுத்தார். ஜட்ஜஸ் போஸ்ட் அவங்ககிட்ட கொடுத்தாங்க. ஸோ கடந்த 14 வருடத்தில் 4 போஸ்ட் வந்தாலும் கூட அது 4 பிரிவாக பிரித்து ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுத்தாங்க. இதனால கடந்த 14 வருடத்தில் தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயம், ஆதிராவிடர் கூடிய பரையர் சமுதாய மக்களும் உயர் பதவிகளுக்கு செல்ல முடியாத மிகப்பெரிய அவல்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை விட இதில் என்ன சமூக நீதி இருக்கு? இதை விட ஒரு சமூக அநீதி எதுவுமே கிடையாது. ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் இந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டித்தான் இந்த உள்ளிடஒதுக்கீட்டு நான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தேன். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் மாநில அரசுக்கு அது அதிகாரம் இருக்கிறது பிரிச்சு, நான் 2 விதத்தில் அதை அப்போஸ் பண்ணேன். இன்றையிலும் சட்டத்தில் ஷெட்யூல் காஸ்ட் கூடிய பட்டியலில் எந்த ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அந்த மாற்றத்தை மத்திய அரசு தான் சட்ட ரீதியாக செய்ய முடியும். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இதுபோல கைதூக்கி விடுவதற்காக அவர்கள் இடஒதுக்கீடுகளை பிரித்து கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அங்கே மாயாவதி அவர்கள், அதே போல குடியரசுக் கட்சியினுடைய தலைவர்கள் சிராக் பாஸ்வான் உட்பட பலரும் நாங்கள் அது மறுபரிசீலனைக்கு விண்ணப்பிக்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம்.